வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். நான் பார்க்க போகிறது டிஆர்பி கொஷின் கூட ஆன்சர் கீ தான். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் அப்படின்றத ஆல்ரெடி போட்டோம், அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க நண்பர்கள் பார்த்துக்குங்க, உங்களுடைய ஆன்சர் கீ அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து தமிழுக்கான ஆன்சர் கீ போர்க்களம் பற்றிய 40 பாடல்களே கொண்டது களவழி 40 அப்படின்றது. அடுத்த கொஷின், மதுரை காஞ்சி வலியுறுத்தும் செய்தி யாது அப்படின்னா நிலையாமையை பற்றி தான் மதுரை காஞ்சி வலியுறுத்துகிறது. ஸோ நிலையாமையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி அப்படின்னு நம்ம நிறைய முறை படிச்சிருக்கோம், நிறைய கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. நன்னூலோட ஆசிரியர் பவனந்தி முனிவர் அப்படின்றவர் தான் நன்னூலை எழுதினத ஆசிரியர். அடுத்து முதல் இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியர் தான். ஏன்னா இலக்கணத்தை பற்றி, அதாவது இலக்கணம், தமிழ் இலக்கணத்தை பற்றி ஃபஸ்ட்டு வந்த நூல் வந்து தொல்காப்பியம். அகத்தியர்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க, ஆனால் அகத்தியர் வராது, தொல்காப்பியர் தான். தொல்காப்பியரோட மாணவர் தான் அகத்தியர் வருவார். ஸோ முதல் இலக்கண நூல் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக தொல்காப்பியம் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். வீரமாமுனிவர் அவர்கள் தமிழில் முதலில் வெளியிட்ட நூல் எது அப்படின்னா தேம்பாவணி தான் அவருடைய நூல். அடுத்து இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் வந்து அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் அவரோட முழு பேர். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சொல்கிறது வந்து கம்பர் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து எழுதினது கால்டுவெல். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கும், ஃபஸ்ட் இயரில். அந்த 2 கொஷினும் இந்த கொஷினும் இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்த கொஷின் அகத்தியலிங்கம் அந்த கொஷின். தமிழ் சிறுகதை தந்தை என அழைக்கப்படுகிறது வ.வே.சு. ஐயர். அவர் சிறுபநாட்டுப்படையின் பாட்டுடை தலைவன். ஸோ இது வந்து சிறுபநாட்டுப்படையின் பாட்டுடை தலைவன் மேபி கோப்பெருஞ்சோழனாக இருக்கலாம். ஸோ இதற்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் கோப்பெருஞ்சோழன்னு எனக்கு தோணுது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான், கணியன் பூங்குன்றனார் அவர்களோட கூற்று. அடுத்த கொஸ்டின், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவ அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாத ஐயர். இவர் தான் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். நான்மணிக்கடிகை இதனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். அவர் தான் நான்மணிக்கடிகையோட ஆசிரியர். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. அகத்திணை புறத்திணை செய்திகளை பாடுபொருளாக கொண்ட இலக்கியம் சிற்றிலக்கியங்கள் தான். அடுத்து ஔவையாரால் நட்பு பாராட்டப்படுபவர் அதியமான் ஔவை. அவங்களோட நட்பு பற்றி நமக்கே தெரிஞ்சிருக்கும். பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்பிரத்னம். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு லைட்டாக ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருக்கும், ஏன்னா இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். ஒட்டக்கூத்தர் எந்த சோழனின் அவைகள புலவராக விளங்கினார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழனோட அவைகள புலவராக இருந்தார் இவர் ஒட்டக்கூத்தர். திருக்குறளில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் அவர்கள் தான் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர். லெஸ்லியின் கவிதைகள் கவரப்பட்டு தம் பெயரை செல்லியின் கவிதைகளால் செல்லிதாசன் என மாற்றினவர் வந்து அப்துல் ரஹ்மான். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவாங்க, அவர் இன்னொரு பேர் செல்லிதாசன் அப்படின்றது. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.